பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து வந்து ஒரு 2 மிளகாயை எடுத்துகிட்டு போய் பீக்கிங்காய் அன்றைக்கி பீக்கிங்காய் குழம்பு வச்சுன்னு சொன்னேன்லங்க, அந்த பீக்கிங்காய் குழம்புல போட்டேன். ஆனால் காரம் வெண்டு எடுத்துருச்சு. ஆளை பார்த்தா தான் ஜிருசான்னு தெரிகிறான், ஆனால் காரம் பயங்கர காரம், அவ்வளோ காரமாக இருந்துச்சு. ஆளை பார்த்து சின்னதாக இருக்குன்னு சொல்லி எடை போட்டுறாதீங்க. இது மிளகா செடி பொறுக்கிறதுக்கு பயங்கரமாக காரமாக இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செடி தான் பாருங்கள், இப்போ தான் வந்து கிளறி விட்டு மண்ணையெல்லாம் கிளறி விட்டார். விதையெல்லாம் ஏதாவது எதுவுமே நம்ம வந்து உரமாக போடுறதுல வீட்டில் இருக்கிற வெங்காயத்தூள், காய்கறி இது மாதிரி தான் போடுறோம். உரம் விட்டு அரும்பு எப்படி கெட்டதுன்னு பாருங்கள். இப்போ தான் நிறைய பூ எடுக்குது. இதுலேருந்தெல்லாம் நமக்கு வந்து மிளகா பாருங்கள் வேணுங்கும் போது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம சட்னிக்கு குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் பயங்கர கோவக்காரங்கிற மாதிரி பயங்கர காரம் இந்த மிளகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த செடி யாருக்காவது பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள்.